السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நம் கண்ணியமான ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரஜபுடைய மாதம் முழுவதும் இந்த தஸ்பீஹை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த தஸ்பீஹை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். இந்த தஸ்பீஹை ஓதுவதன் மூலமாக நம்முடைய விருப்பங்கள், நோக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ரஜபுடைய மாதம் இருக்கின்றதே, இந்த ரஜபுடைய மாதம் வந்தால் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்பார்கள். எப்படிப்பட்ட துஆ என்றால், எதிர்வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை யா அல்லாஹ் எனக்கு தந்துவிடு, இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் எனக்கு பரக்கத் செய்துவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலிருந்தே, அதாவது ரமலானை எதிர்பார்த்தவர்களாக, ரமலானுக்கு தயாராக கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். இந்த ரஜபுடைய மாதத்தில் இந்த தஸ்பீஹை நாம் அதிகமாக ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் சீராக்கி, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தஸ்பீஹ். என்ன தஸ்பீஹ் என்றால், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹை நாம் அதிகம் அதிகம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த தஸ்பீஹின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி தருவான். நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றிகளை தருவான். நம்முடைய நோக்கங்கள், தேவைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.